தனுர் லக்னம் நண்பர்களுக்கு இந்த 2026 நியூ இயர் வந்து எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரிலிஜன் இந்த மாதிரி விஷயங்களில் நிறையா நாட்டம் வரும். அண்ட் கொண்டு போய் வந்து நீங்கள் நிறையா ரிச்சுவல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸ்பிரிச்சுவலாக நிறையா உங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். அண்ட் ஸ்பிரிச்சுவலாக நிறையா உபனிஷத்ஸ், ஹையர் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் வந்து படிக்கணும்னு நினைப்பேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான விஷயங்களில் வந்து நிறையா நடக்கலாம். அண்ட் அப்பாவோட ஒரு சின்ன ஒரு சென்ஸ் ஆஃப் டிட்டாச்மெண்ட் இருக்கும், இல்லை குருவோட சென்ஸ் ஆஃப் டிட்டாச்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக நடக்கும். பட் தென் அவங்களுடைய லைஃப்பை வந்து ஸ்பிரிச்சுவலாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தருணம் வந்து இந்த 2026 இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன ஷார்ட் ஜேர்னியில் வந்து ட்ராவல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். அதில் வந்து உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் வரலாம், மேபி ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது சின்ன சின்னதாக வரலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இன்டர்நெட் கனெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இதில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், வைரஸ் வரலாம். இதெல்லாம் வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. அது மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய தொல்லை வரும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற விதத்தை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி அது ஈவன் ரிட்டன் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஓரல் கம்யூனிகேஷனாக இருக்கலாம். பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கொள்ளணும். அப்படி அதே மாதிரி உங்கள் நெய்பர்ஸ் கிட்டேயும் வந்து பேசும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் வந்து சின்ன சின்னதாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வரலாம், ஏதாவது ரிப்பேர் வரலாம், இல்லை வாகனம் சம்மந்தப்பட்ட ரிப்பேர் வரலாம். அதை நீங்கள் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். வீட்லேயும் ஏதாவது ஒரு ரெனோவேட் பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை வீடு மாறுறதுக்கான ஒரு ஸ்கோப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த ஒரு 2026. அண்ட் அதை தவிர உங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவா எத்தனையோ பேர் இருப்பா. ரொம்ப நாளாக எனக்கு நல்ல வரன் அமையலையே அப்படின்னு இருக்கக்கூடிய வாளுக்கு கண்டிப்பாக இந்த 2026 ஒரு நல்ல வரன் அமைஞ்சு உங்களுடைய கல்யாணம் வந்து கை கொடுற ஒரு சமயமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு மேரிட் லைஃப், ஆல்ரெடி கல்யாணம் ஆனவாளுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் பண்ணிப்பா, மியூச்சுவலாக அந்த ஒரு லவ் அண்ட் அட்ராக்ஷன் இருக்கும். அண்ட் மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக ஸ்வீட்டாக இருக்கும் ஃபார் தனுர் லக்னம். ஸோ இதுதான் வந்து நான் ஓவராலாக வந்து தனுர் லக்னம் சொல்லணும்னு நினைக்கிறது. மற்றபடி மேஜரான ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து இந்த சார்ட்டில் கிடையாது. அண்ட் மேபி இப்போ குரு அதிசாரமாக போயிருந்திருக்கும் போது ரீசெண்டாக வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையா ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். பட் தென் இந்த 2026 வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து கொஞ்சம் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.